கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். நாம் செய்கிற இல்லை நாம் நிதானிக்கிற எல்லாமே நம்மளுடைய அறிவுக்கும் அனுபவத்துக்கும் முன்னாடி சரியாக தான் தோணும். நம்மளுடைய பார்வையில் சரியாக தோணக்கூடிய எல்லாம் சரின்ற முடிவுக்கு வர்றது முட்டாள்தனோன்றதை நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு சிலர் இப்படி தான் இருக்கிறாங்க. எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் வளர்றதே இல்லை. கற்பதில் ஒரு சிலர் கற்பூரம் போல உடனே புரிஞ்சுக்குவாங்க. இன்னும் ஒரு சிலர் கரியை போல திரும்ப திரும்ப சொன்னால் புரிஞ்சுப்பாங்க. ஆனால் ஒரு சிலர் என்ன சொன்னாலும் உணராமலேயே அவங்க நிலையிலேயே இருப்பாங்கன்றது நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு இதுக்கான காரணத்தை நேரம் எடுத்து சிந்திப்போம். ஒரு ஊரில் செலவு தொழிலாளி ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட 2 கழுதைங்க இருந்துச்சு. அது ரெண்டும் ஒரு நாள் ரொம்ப வருத்தத்தோடு பேசிக்கிட்டு இருந்துச்சுங்க. நாம் சுமந்துக்கிட்டு வரக்கூடிய அழுக்கு துணிங்க மட்டும் செலவை செஞ்சதுக்கப்புறம் அழுக்கெல்லாம் போய் ரொம்ப வெண்மையாக தெரியுதே, ஆனால் நாம் மட்டும் ஏன் அந்த துணி போல் வெண்மையாக மாற முடியறதில்ல அப்படின்ட்டு தங்களுக்குள்ளேயே கேட்டுக்குச்சிங்க. அந்த பக்கமாக வந்த ஆடு இதுங்க பேசுகிறத ஒட்டு கேட்டுருச்சு. கழுதைங்களோட முட்டாள்தனமான பேச்சை கேட்டு அந்த ஆட்டுக்கு சிரிப்பே வந்துருச்சு. கழுதைகளே, நலந்தானா? நீங்கள் 2 பேரும் உங்களுக்குள்ளே ஏதோ ரகசியம் பேசுகிறது போல தெரியுதே அப்படின்ட்டு அவங்களுடைய வாயை கிளறிச்சு. ஆடே, நலமா? எங்களுடைய சந்தேகத்தை தீர்க்க யாருமே வரலையேன்னு நாங்கள் நினச்சோம். நல்ல வேளை நீ வந்திருக்கிற அப்படின்ட்டு 2 கழுதைங்களும் ஆட்டை பார்த்துச்சிங்க. கழுதைகளே, நீங்கள் பேசிக்கிட்டு இருந்ததை நானும் கேட்டேன். உங்கள் சந்தேகம் என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. முட்டாள்தனமான உங்கள் சந்தேகத்தை எப்படி போக்குறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஆடு சொன்னிச்சு. இதை கேட்ட கழுதைகளுக்கு கோபம் வந்துருச்சு. ஆடே, எங்களை பார்த்து முட்டாள்கள்னு சொல்கிறியா? எங்கள் சந்தேகத்துக்கு ஒன்னால் விட சொல்ல முடிஞ்சா சொல்லு, இல்லைனா இந்த இடத்த விட்டு ஓடு. அதை விட்டுட்டு முட்டாள்தனமான சந்தேகம்னு சொல்லி எங்களை இன்சல்ட் பண்ணாத அப்படின்னு கோபமாக சொன்னிச்சிங்க. கழுதைகளே, நீங்கள் என் மேலே ஏன் இப்படி கோபப்படுறீங்க? துணிங்களும் நீங்களும் ஒன்றா? அப்படி இருக்க முட்டாள்தனமான உங்கள் கேள்விக்கு என்னால் எப்படி பதில் சொல்ல முடியும்? அப்படியே நான் பதில் சொன்னாலும் நானும் உங்களோட சேர்ந்து முட்டாள் ஆயிடுவேனேன்னு ஆடு சொன்னிச்சு. கழுதைங்க 2ம் பொறுமை இழந்துருச்சிங்க. அதுங்களுடைய ஆத்திரத்தை எல்லாம் ஒன்று திரட்டி அதுங்களுடைய காலால் ஆட்டை எட்டி உதச்சிதுங்க. கழுதைங்க 2ம் உதச்ச வேகத்தில் ஆடு எங்கேயோ போய் விழுந்துச்சு. வலி தாங்காமல் நொண்டி நொண்டி நடந்து போச்சு. மூடனுக்கு புத்தி சொல்கிறதுனால நாம தான் அவமானம் அடைவோன்னு ஆடு உணர்ந்துச்சு. பிரியமானவர்களே, நாம் நினைக்கிறது சரின்ற நிலையில் உறுதியாக இருக்கிறவங்களுக்கு எந்த ஆலோசனையும் அருவருப்பாக தான் இருக்கும். இன்றைக்கி ஆலோசனைகளையும் புத்திமதிகளையும் ஏற்கக்கூடிய அளவு கபடமில்லா தாழ்மை உள்ளவங்களை பார்க்குறது அரிதாக இருக்குது. தன்னுடைய முட்டாள்தனத்தில் உறுதியாக இருப்பவனுக்கு புத்தி சொல்கிறது தன்னுடைய விருப்பத்துக்கு தெரியக்கூடிய காட்டுக்கழுதையை கட்டுக்குள்ளே கொண்டு வர பிரயாசப்படுறதுக்கு சமம். தன்னுடைய அறிவே பெருசு அப்படின்னு வாழ்கிறவனுக்கு ஆசானே சொன்னாலும் அது ஒரு பொருட்டே இல்லை. நாம் கற்பதற்கு தாழ்மையோடு இல்லைன்னா நம்ம எப்பையும் கற்றுக்கவே மாட்டோம். நமக்கு இருக்கக்கூடிய அறிவு குறைவுள்ளதுன்னும் நம்மளுடைய அனுபவம் எல்லாம் ஒன்றுமே இல்லைன்னும் நிதானிக்கிறது ரொம்ப அவசியம். அப்போ தான் நம்ம சரியானதை கற்றுக்க முடியும். எப்பையும் கற்றுக்காத மூடராக இருக்கவே கூடாது. அப்படி இருக்கிறவங்களுக்கு போதனை செய்கிறது வீணான ஒன்று. இதை தான் பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திரும்பி கொண்டு உங்களை பீறி போடும்னு மத்தேயு 7:6 ரொம்ப தெளிவாக வேதம் நமக்கு போதிக்குது. நம்ம எந்த புத்திமதியையும் அசட்டை செய்யாமல் அதை தாழ்மையோட நிதானிக்க தன்மையை வளர்த்து கொள்ளணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி ரொம்பவே சிறப்பாக இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நம்மளை கண்டித்து உணர்த்துறத நம்மால் அறிய முடியாமலே போயிடும்ன்றதில் கவனமாக இருப்போம். தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமீன்.